பாத்தீங்களா? அனு அனியோட அப்பாவே வந்துட்டாரு. விஷயம் அவர்கிட்டயே சொல்லுங்க. ஜிஜிகே சார், வாங்க 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 வாங்க. வணக்கம் சார், வாங்க சார். சார், சண்முகத்துக்கும் உங்க பொண்ணுக்கும் உடனே கல்யாணத்தை நடத்தி ஆகணும் சார். இன்னும் விட்டு வச்சா எதுவும் சரியா வராது சார். ஏன்பா அப்படி என்ன அவசரம்? நாமதான் பத்திரிகையெல்லாம் அடிச்சிட்டோமே. சார், பத்திரிகைலாம் கிடைக்குது சார். ஆனா அவ்வளோ நாள் வரைக்கும் சண்முகத்தையும் அணுவையும் விட்டு வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது சார். அப்படியா? எங்க இப்போ என் பொண்ணு எங்க? சார், வேற எங்க சார்? இதோ சண்முக ரூம்ல தான் இருக்காங்க. ஓ மை காட், நீங்க சொல்றது சரிதான். சரி, கல்யாணத்தை இப்பயே பண்ணி முடிச்சிடலாம். அண்ணா, நான் டேசன் அண்ணா, ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? அதான் கேக்குறேன்ல, முதல்ல கதவை திறந்து விடுங்க. பாவம், அவங்க விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா என்ன? பாரு, வருங்கால பொண்ணாட்டியே டீஸ் பண்ணிட்டோமா. உடனே சண்முகத்துக்கு வர கோவத்தை பாரு. வால நாங்க ஒண்ணு கடிச்சு தின்னல, சும்மா விளையாடி பார்த்தோம், அவ்வளவுதான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கதவை திறந்து விடுங்க. சண்முகம், எனக்காக நீங்க தான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா கேளுங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல என்னை எப்படிலாம் டீஸ் பண்ணாங்க தெரியுமா? என்ன அதெல்லாம்? ஒரு பொண்ணை இப்படியா கஷ்டப்படுத்துவீங்க? அவங்க வீட்டுல பார்த்தா இதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க? விளையாடுறதுக்கு ஒரு லிமிட் வேணாமா? விடுங்க சண்முகம், எனக்காக யாரையும் திட்டாதீங்க. பாருங்க, எல்லாரும் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. நடேசன் அண்ணா, அவர் ஏதோ கோவத்துல திட்டாரு. யாரும் கோச்சுக்காதீங்க.